விஜயா கிட்ட மனோஜ் சொல்றாரு, காசு கொடுத்து ஒருத்தன் பொருளை வாங்கினான், அப்புறம் ஒருத்தன் கள்ள நோட்டுன்னு கடையில எடுத்துட்டு போறான். விஜயா அடிக்கிறாங்க மனோஜ. இப்படி பணத்தை ஏமாந்துட்டு நிக்கிறியே, உங்க நகைய எனக்கு கொடுங்கம்மா. மீனா கலட்டி கொடுத்த நகை தான் என்கிட்ட இருக்கு, குடுமா அதையாவது. நான் எப்படிடா அதை கொடுக்கறது? குடுமா, எல்லாமே நகை தான். நான் அடகு வைக்கிறேம்மா, காசு வந்த பிறகு மீட்டு கொடுத்துட்றேம்மா. சரிடா, இந்தா மனோஜ், பத்திரம். மனோஜ் நேரா நகை கடைக்கு போறாரு. எனக்கு 4 லட்சம் ரூபா வேணும் சார் அப்படின்னு கேக்குறாரு இந்த நகையை கொடுத்துட்டு. நீ விக்கிறதா இருந்தா சொல்லு, 4 லட்சம் ரூபா நான் உனக்கு கொடுக்குறேன். மனோஜும் விஜயா கிட்ட சொல்லாம வித்துடுறாரு நகைய. அண்ணாமலை கிட்ட முத்து சொல்றாரு, அன்னைக்கு மீனா கொடுத்த நகை அம்மா கிட்ட இருக்குப்பா, அது எனக்கு தேவைப்படுதுப்பா. அண்ணாமலை விஜயா கிட்ட கேக்குறாங்க. முத்து அந்த நகையை கேக்குறான். கொடுத்துரு விஜயா அப்படின்னு சொல்றாங்க. விஜயா மனோஜ தனியா கூட்டிட்டு வராங்க ரூமுக்குள்ள. அந்த நகைய குடுக்கலாட்டி என் மானமே போயிரும்டா, இப்படியாவது அந்த அடகு வச்ச நகைய மீட்டுட்டு வாடா. அந்த நகைய வித்துட்டேன். இன்று எகிப்தின் தலைநகரம் கெய்ரோ. நாளை சந்திப்போம்.